வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள். பதம் இனிப்புகளை மதுரை புத்தக கண்காட்சி சிறப்பு ஸ்டால்களில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம். நம்முடைய யூடியூப் சேனல் ஞானசம்பந்தம்ங்கிற யூடியூப் சேனலில் பல்வேறு சமய செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. சார்ந்தவர்களுடைய அந்த அறிவுரைகளும் கிடைக்குது. இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, குன்றக்குடி சன்னிதானத்தினுடைய தமிழாகர் விருது நான் பெற்றேன். அந்த விருதை எனக்கு கொடுத்தவர்கள் சாமி அவர்கள் தான், ஒருத்தர் சாமி அவர்கள் தான். அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர்கள் இப்போது தான் அமெரிக்காவுக்கு சென்று அங்கு அருளுரையாற்றி இப்போ வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலுக்காக ஆசியுரை வழங்குகிறார்கள். நம் அன்புக்குரிய பேராசிரியர் தமிழாகரர், பெரும் தமிழறிஞர், நம் பேரன்புக்குரியவர், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர், பெருமைக்குரிய பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் திருமணத்தின் உழுவல் என்பர். அதற்காக மட்டுமல்ல, அவரது ஆழங்கால்பட்ட தமிழ் ஞானம், அதிலும் சமய வழிபட்ட தமிழ் ஞானம் இன்று நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக உலகமெல்லாம் பரவிக்கொண்டிருப்பது மிகுந்த சிறப்புக்குரியது. நான் பெரிய புராணத்தை பற்றி அவர்கள் பேசிய செய்தியை பார்த்தேன். பெரிய புராணத்தை ஏன் பாடினார், பாட வேண்டிய அவசியம் என்ன? சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம். கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சேக்கிழார் சொன்னாராம், ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள்? வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் டைம் பாஸிங். எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது. எவ்வளவு அருமையாய் அந்த சமய ஞானத்தை உள்வாங்கிக் கொண்டு ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கியதைப் போல தமிழ்ப்பாலை இந்த ஞானசம்பந்த பெருமான் தமிழ் ஞானப்பாலை, பெரிய புராணம் என்ற தமிழ் ஞானப்பாலை உலகம் முழுமைக்கும் வழங்குவது நல்ல முயற்சி. ஆன்மீக தளத்திலிருந்து நாம் அவரை வாழ்த்த நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். பெரிய புராணம் மக்களின் வாழ்க்கை இலக்கியம். அது மக்களுக்கு வாழ்க்கை நெறியை எடுத்துச் சென்ற இலக்கியம். அது இலக்கியம் அல்ல, நமது பக்தியினுடைய நனி சொட்ட சொட்ட சேக்கிழார் பாடி சமயத்தையும் சமூகத்தையும் இணைத்த சமய இலக்கியம் பெரிய புராணம் தான். அந்த வகையில் அந்த பெரிய புராணத்தை 63 நாயன்மார்களின் வரலாற்றை கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினராக விளங்குவோரை, ஓடும் செம்புனும் ஒக்க நோக்கியோரை, வீடு பேறு கூட வேண்டாம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருப்பணி செய்த அந்த நற்றமிழ் பெருமக்களை, ஞானப் பெருமக்களை அவர் அருமையான உரையால் விளக்குவது தமிழ்குறும் நூலகத்திற்கு, குறிப்பாக இளைய தலைமுறைக்கு தேவையானது. இது காலத்தின் தேவை. அந்த கனி நன்கு கனியட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறும். அற்புதமாக தொடங்கியிருக்கிறது. பெரிய புராணத்தை தொடங்குவதற்கு எப்படி நம்முடைய அளவா எண்ணலாகிய எம்பெருமான் அடியெடுத்து கொடுத்தாரோ, உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தாரோ, அதுபோல பெரிய புராணத்தை நாம் தொடங்குகிற போது சுவாமி அவர்கள், தவத்திர அடிகளார் சுவாமி அவர்கள் நமக்கு அடியெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இது உலகமெல்லாம் பரவ வேண்டும். நிச்சயம் பரவும்.